வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி ரிவ்யூ 29. படத்தோட தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. வெறும் ஒரு நம்பரை ஏன் தலைப்பா வச்சிருக்காங்க? அந்த 29க்கும் படத்தோட கதைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வித்தியாசமான மிஸ்டரி த்ரில்லரா வந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்கு? வாங்க முழுசா பார்ப்போம். இந்த கதை ஒரே ஒரு நாளைக்குள்ள நடக்கிற சம்பவங்களைச் சொல்லுது. படத்தோட ஹீரோவுக்கு ஒரு மர்மமான போன் கால் வருது. அதுல இருந்து அடுத்த 29 நிமிஷத்துல அவர் வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுன்னு ஒரு எச்சரிக்கை கிடைக்குது. அந்த 29 நிமிஷத்துல அவர் சந்திக்கிற சவால்கள் என்ன? அந்த மர்மமான நபர் யாரு? ஹீரோ தன்னை எப்படி காப்பாத்திக்கிட்டாரு? இதுதான் படத்தோட விறுவிறுப்பான ஒன்லைன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்: விறுவிறுப்பான திரைக்கதை. படம் ஆரம்பிச்சதுல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் கதை ரொம்ப வேகமா நகருது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிற அந்த சஸ்பென்ஸ் சீட் நுனியில உட்கார வைக்குது. நடிப்பு: ஹீரோவோட அந்த பதற்றமான நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். ஒரு பயத்துல இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. பின்னணி இசை: ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான மிரட்டலான பிஜிஎம் படத்துல இருக்கு. ஒவ்வொரு நொடியும் நம்மையும் அந்த டென்ஷனுக்குள்ள கொண்டு போகுது. குறுகிய கால அளவு. படம் ரொம்ப இழுவையா இல்லாம சொல்ல வந்த விஷயத்தை நச்சுன்னு சொல்லி இருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்: சில லாஜிக் ஓட்டைகள். சில இடங்கள்ல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குற மாதிரி சில லாஜிக் மீறல்கள் இருக்கு. குறைவான கதாபாத்திரங்கள். படம் முழுக்க ஹீரோவை மட்டுமே சுத்தி வரதுனால சிலருக்கு ஒரு கட்டத்துல கொஞ்சம் சலிப்பு தட்டலாம். மொத்தத்துல 29 ஒரு தரமான மிஸ்டரி த்ரில்லர். நீங்க சஸ்பென்ஸ் படங்களை விரும்பி பார்க்கிறவங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம். மொபைல் போனை ஒரு பக்கம் வச்சுட்டு முழு கவனத்தோட பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்துக்கு நாங்க கொடுக்கும் ரேட்டிங்ஸ் 5க்கு 3.5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச த்ரில்லர் படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.